கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொறாமப்படுறதை தவிர்க்க முடியும், தவிர்க்க முடியும். நேரடியாக உங்களை பார்த்து நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமப்படிங்க படாதீங்கன்னு சொன்னால் தவிர்க்க முடியும். பொறாமப்படுறதுக்கு காரணம் என்ன? அவர் அசிங்கம் நல்லா இருக்கிறாரு, வசதியாக இருக்கிறாரு, செல்வந்தராக இருக்கிறாரு, கார் வச்சுக்கிறாரு, வசதியாக இருக்கிறாருன்னா நம்ம பொறாமப்படுறோம். யார் மேலே பொறாமப்படுவோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க மேலே தான் பொறாமப்படுவோம். யாருன்னா அம்பானி மேலே பொறாமப்படுவாங்க, ஏன் தெரியாது. நம்ம இவர் மேலே ட்ரம்ப் மேலே பொறாமப்படுவாங்க. வல்லரசு கட்சிக்கு வல்லரசு நாட்டோட பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறாரு, அதிபராக இருக்கிறாரு, நான் அது மாதிரி இல்லையன்ட்டு அவரை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன் படல? ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டால் பொறாமப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கிட்டேன்னா பொறாமப்படுவாங்க, அண்ணன் தம்பி வசதி ஆகிட்டான்னா பொறாமப்படுவான், தம்பி அண்ணன் வசதி ஆகிட்டா பொறாமப்படுவான், அக்கா தங்கச்சி பொறாமப்படுவாங்க, மாமன் மச்சான் பொறாமப்படுவாங்க, மருமகன் பொறாமப்படுவாங்க, குடும்பத்துக்குள்ளே பொறாமப்படுவாங்க. கரெக்டாக அவங்க சொல்லவே வர செய்வாங்க வீட்டில். அவள் பாரு எப்படி படிச்சுட்டு +2 எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறா, இன்னும் எல்லோரும் அந்த குழந்தைகளை திட்டின்னு இருப்பாங்க, நீ ரீடியே மக்கு பொறாமப்படுவாங்க. அப்படி தானே? நம்பர் 1 வாங்குறவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, போடுவாங்க. ஏன் படல? ஸோ பொறாமப்படுறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய பெரிய ஆளுகிறாங்க, என்னால் என்ன பண்ண முடியல, ஒத்துக்க முடியல. எனக்கு தெரிந்த ஒரு மனிதன், ஒரு மனுஷி என்ன பண்ணுறாங்க, என்னோட வசதியாகிறாங்க. நானும் அவனும் ஒன்று தான். அவன் 10வது படிச்சுக்கிறான், ஆனால் அவன் வசதியாகிறான், நான் வசதியாக இல்லை. நான் டிகிரியெல்லாம் படிச்சுக்கிறேன். வெறுப்பாகுவாங்க. அழகாக இருந்தால் வெறுப்பாங்க. எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான், ஆனால் அவள் கலராகிறேன். நான் பொறாமப்படுறதுக்கு பக்கத்தில் இருக்கணும், தெரிஞ்சவங்களாக இருக்கணும், இல்லை நம்மளை விட அவங்க அதிகம்னு நினைக்கணும். உண்மை கிடையாது, நினச்சா போதும். பொறாமப்படுறதுக்கு நினச்சா போதும். அவங்க பெரிய வீடு கட்டிக்கிறாங்க, அதனால் என்ன பண்ணுவோம், பொறாமப்பட்ட உடனே அவங்க என்ன சாவு அவங்களுக்கு கஷ்டம்னா ஒரே சந்தோஷப்பட்டுப்போம். என்ன பணக்காரி இந்த கார் வச்சு இந்த என்ன பெரிய என்ன கல்யாணம் சீக்கிரம் பண்ணின்னா புள்ளையே பிறக்கல. இப்போல்லாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சாந்தத்தை ஏற்படுத்திப்போம், ஒரே சந்தோஷம். அப்படி தானே? என்னோட பெரிய ஆகிட்டார், ஆனால் என்ன இல்லை அவரு என்னெல்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்ன தான் வசதினாலும் மேலே ஏறினாலும் பாம்பு மாதிரி சேர் போட்டாலும் பேச நீத்தில் இல்லை, ஜாதி வாட்டானுவான். நான் வேணும்னு தான் பேசுகிறேன். அவன் பொறாமப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவான், இந்த திஷ்டி போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, குழந்தைகள் மேக்கப்லாம் பண்ணிட்டு. எதுக்கே? பொறாமப்படக்கூடாதுன்ட்டு. ஐயோ இந்த குழந்தை அசிங்கமாகுது அப்படின்ட்டு. அப்போ பொறாமப்படுறதுக்கு என்ன செய்யணும்னா, எதிராளிகிட்ட கொஞ்சம் ஏமாந்த மாதிரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது வேணும்னு கீஞ்சி போன சட்டெல்லாம் போட்டுன்னு போவாங்க, வசதியாக இருந்தால் கூட. மற்றவங்க பார்த்தா என்ன நினச்சிட்டு போகிறாங்க, இப்போ தான் புது பைக் வாங்கணும், ஒன்று என்ன பண்ணுவானா, அப்படி இல்லைனா அந்த பைக்லேயே ஒரு பூசணிக்காய் கட்டுறது, இல்லை கரும்பு கயிறு கட்டுறது, இல்லை எண்ணெய் பார் அப்படி இது யோகம் வரும், இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் மாட்டுறது, வீடு கட்டினாக்கா பொம்மை நிற்க வைக்கிறது, கொளுத்துறது, இதெல்லாம். அதனால் என்ன, அந்த பொறாமையே அந்த பக்கம் திருப்பத்துக்கு. புரிஞ்சிச்சானா பொறாமப்படுவீங்களான்னா, புரிஞ்சு வச்சாலும் பொறாமப்படுவீங்க. ஏன்னா அவங்க ரத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, அது கலந்துச்சு. பொறாமப்படாமல் இருக்கணும்னா பாராட்ட தெரியணும், வெளியே இல்லை உள்ளம். எப்படி நம்ம சக மனிதன், நம்மளை கூட வாழ்கிறவன், நம்ம தெருவில் ஒருத்தன் பெரிய வீடு கட்டிக்கிறான், சந்தோஷப்படுவீங்க, போய் பாராட்டுவீங்க. பாராட்டலாம் வேணாம். நான் என்ன சொல்கிறேன், வெளியே போய் அவனை போய் மனசாரெல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் போய் பாராட்ட வேணாம், உள்ளுக்குள்ளே நினைக்கலாம் தானே நல்லாகிறான்ட்டு. யாருன்னா ஒரு அழகாக இருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா அப்படின்ட்டு, நல்லா அழகாக அப்படின்னு சொல்லி கிள்ளி முத்துட்டு போன பேர் சும்மா வெள்ளத்தோலை போட்டுன்னு எப்படி பேச தெரியுமா, புத்தியே கிடையாது அதுக்குன்னுவான். அப்படியே சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் புருஷனை கூட வாழ் தெரில இதுக்கு அப்படின்னுவாங்க. என்ன கலர் வந்து என்ன பிரயோஜனம், என்ன தெரில அவளுக்கு, புருஷனை கூட வாழ் தெரில. எதனா ஒரு குறையை கண்டுபிடிப்போம். ஏன்? நம்மளுக்கு சாந்தி வேணும், தாக சாந்தி பண்ணோம். நமக்கு அவங்கள பார்த்து என்ன பண்ண எப்படிங்க இப்போ திருத்துனா, கடவுள் படைப்பில் அது அதுவாக இருக்குது. கடவுள் படைப்பில் அது திறமைக்கு வாழுது. வெள்ளத்தனை இது மலர் நீட்டம் மாந்தர்த்தம்
உள்ளத்தை இது உயர்வுன்னு. அப்போது அவன் வாழ்க்கை அவனுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுகிறான், வாழ்ந்துனுக்கிறான்னு எனக்கு புரியணும். அப்படி புரிஞ்சால் பொறாமப்பட மாட்டான். அவ்வளோ சாதாரணமாக புரிஞ்சிடான், புரியாது. அதுக்கு வயசு என்ன தெரியுமா, அதுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கொலுசு போட்டுன்னு தெரியுது. மருமக வந்துட்டு பேர் கூட ஜோட்டி போட்டுனுக்குது. யாருன்னா என்ன செய்ய முடியும்? பொறாமை என்ன பண்ண முடியும்? தீர்வெல்லாம் கிடையாது. மனுஷன் நான் நல்லா இருக்கணும், என் தேவை என்னான்னு கவனிச்சிட்டான்னா வழியே என்ன பண்ண முடியாது, பொறாமையெல்லாம் விட முடியாது. இன்னொரு பக்கமும் இது பொறாமைனால கொஞ்சம் வளர்ச்சியும் கூட நடக்குது. பொறாமைப்பட்டு படிப்பான், பொறாமைப்பட்டு கொஞ்சம் முன்னேறுவான். நம்மளும் நிலபலம்லாம் வச்சுக்கணும், நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ பொறாமையை ஏற்றுட்டோம்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான். இப்போ நமக்கு தேவைன்னா இதுன்ட்டு என்ன பண்ணுவான், பெட்ஷீட்டு போத்தினேன் பத்துனுப்பான். அந்த பொறாமை தான் அவனை அதை விட்டு வெளியே வரவே வைக்குது. எதிர் வீட்டுக்காரன் கார் ஸ்டார்ட் பண்ணுறான், நம்ம இன்னும் பைக் ஓட்டுனுக்குறோன்ட்டு என்ன பண்ணுது, அவன் முன்னேறத்துக்கு ஒரு காரணமாகவும் இதுதான் அமையுதே. பொறாமை இல்லைனாக்கா இன்னும் மோசம். இப்போ நான் எடுக்குவா வேணாம் அவன் பொறாமையை. தேவை எறிஞ்சு வாழ்கிறவனுக்கு பொறாமை தேவையில்லை. தேவை இருக்குதோ இல்லையோ பொறாமைப்பட்டால் தான் கொஞ்சம் முன்னேறுவான். பக்கத்து வீட்டில் பிரியாணி வாசனை வருதுன்னா இவன் சொம்மனாச்சும் வாழையில் வாங்கி எண்ணெய் தடவி என்ன பண்ணுவான், வெளியே போடுவான். இல்லை என்ன பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் பிச்சை எடுக்க தயாராகிடுவான். அதனால் பொறாமைப்படாமலாம் இருக்காதீங்க. இல்லை பொறாமைப்படாமல் இருக்கணும்னா வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முட்டுக்கட்டியாக இல்லாமல்னா என்ன பண்ணாங்க, பொறாமைப்படாமல் இருங்க. அதனால் பொறாமைப்படுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் என்ன ஆவீங்க, கொஞ்சம் முன்னேறுவீங்க. இல்லைன்னா முன்னேறுவீங்க, பொறாமை இல்லைன்னா அதுவும் கிடையாது. எதிர்கடைக்காரன் 10 ரூபாய்க்கு விற்கிறானா தான் இவன் 8 ரூபா 9 ரூபாய்க்கு விற்கலான்னு பார்ப்பான். அப்படி தானே? பொறாமை குணம் இல்லைன்னா என்ன ஆவான்? அதனால் பொறாமையெல்லாம் எடுக்குவானா. இருக்குது ஒரு கொஞ்சம் முன்னேறத்துக்கு இருக்குது உங்ககிட்ட என்ன மட்டும்தான் பொறாமை தான். பக்கத்து வீட்டுக்காரனை போய் சண்டை போட்டு முன்னேறிடுங்கன்றேன். அவன் ஒரு ஸ்டெப் முன்னேறினா நீங்கள் என்ன பண்ணுங்க? நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 80 பேர் வாழ்கிறது பொறாமையில் தான். 80 பேர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொறாமலை தான். சித்தப்பா பையன் பாரு எப்படி படிக்கிறான், பெரியம்மா பொண்ணு பாரு எப்படி ஆயிடுச்சு, அவள் பாரு வாழ்க்கையில் எப்படிக்கிறா சொல்கிறாங்களா இல்லையா? ஸ்கூல்லேயே அப்படி தானே. 10 பேர் முதல் மார்க் எடுத்தாங்கன்னா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் குத்தவொடனே பொறாமப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிள்ளைய படிக்க வைப்பீங்க. பொறாமப்படுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கழிப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.